இயக்குனர் சுந்தர் சி அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். படத்தை பார்க்கும்போது ஒரு கிறிஸ் கெயிலும் பொலார்டும் ஃபுல் ஃபார்மில் விளையாண்டுற மாதிரி இருந்துச்சு. சிவா அண்ட் சந்தானம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போது ஹியூமரில் பின்னி எடுத்துகிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் காம்பினேஷனில் படம் பண்ணுறது இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஹீரோ வந்து அந்த படத்தில் வந்து தாடியை வச்சுட்டு ஒரு கெட்டப்பு, தாடி இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருப்பார். அப்போ டிஸ்கஷன்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் அது என்ன ஒரு லாஜிக், ஏதாச்சும் ஒரு லாஜிக் வைக்கணும் அந்த குடும்பம் எப்படி நம்புதுங்கிறதுக்குன்னு. சரி லாஜிக் வைக்கலாம் நானும் யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டே இருந்தேன். லாஜிக்கே கிடைக்கல. ஷூட்டிங்கே கடைசி நாள் அன்றைக்கியோட படமே முடியுது. அப்போ என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி சார் இந்த லாஜிக் சீன் வைக்கவே இல்லையா, இன்றைக்கி தான் எடுத்தாகணுன்ட்டு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சு ஒரே டைலாக் மட்டும் வச்சிட்டோம். மணிவன் சார் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் கேட்பார் ஹீரோட்ட, ஏப்பா இவ்வளோ பண்ணுறமே அந்த குடும்பம் நம்புமான்ட்டு. ஹீரோ யோசிச்சுட்டு சொல்லுவாப்பில், இந்த குடும்பம் நம்பும்பா அப்படின்னு சொல்லிடுவார். இவ்வளோதான் லாஜிக்கு. இந்த மாதிரி ஒரு மொக்கையான டைலாக் வச்சு லாஜிக்கை கிரியேட் பண்ணோம். பட் இந்த மொக்க டைலாக்கே வச்சு ஒரு ஹீரோ வந்து ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருன்னா அது சிவா தான். ஒரே ஒரு டைலாக் வைக்கிறதுக்கே அவ்வளோ யோசித்தோம். படம் ஃபுல்லாக கலக்கலப்பில் ஒரு நிறைய அந்த மாதிரி டைலாக் வரும். அது வந்து சிவாவை தவிர யார் பேசினாலும் வந்து ரசிக்க மாட்டாங்க. எனக்கு யார் வேலை செஞ்சாலும் பிடிக்காதுன்னு சீரியஸாக சொல்லுவார். அதுக்கு அவ்வளோ கிளாஸ் வந்துச்சு. அதே மாதிரி சந்தானம் வந்து இப்போ வந்து தொட்டதெல்லாம் தொடங்குற ஒரு ஒரு ராசியான ஒரு டைமில் போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி ரெண்டு ஹீரோ வச்சுட்டு ஒரு நல்ல ஹியூமர் பண்ணுறது வந்து சுலபம்னு ஈஸியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காமெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு ஒரு டைரக்டராக எங்களுக்கெல்லாம் தெரியும். பட் ட்ரெய்லரை பார்க்கும்போது புது டைரக்டர் ராஜசேகர் வந்து அதில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன யாருக்கு எந்த டைலாக் வச்சா நல்லா இருக்குமோ, சாரினோடனே அப்போ வேணா ரெண்டு பூரி வாங்கிட்டு வரலாமான்னு சொல்கிற டைலாக்கு, பொண்ணு நீ உனக்கு ஓகே இல்லைன்னா சொல்லு, நான் வேறு யாராச்சும் நீயே கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகணுன்னு சொல்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் வினேசர் சார் ரொம்ப ஒரு அருமையான திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். சில கலகலப்புக்கு அப்புறம் வந்து நான் அவர் கூட இன்னும் ஒர்க் பண்ணல. ஏன்னா கலகலப்பு 2 அவர் கூட தான் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக அப்படி பொத்தி பாதுகாத்து வச்சுட்ருக்கேன் அவரோட காம்பினேஷனை. விஜய் வினேசர் சார் வந்து சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு உயரமான அழகான முக்கியமாக தமிழ் முகத்தோட ஒரு கதாநாயகி தன்ஷிகா. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்னொருத்தர் பற்றி சொல்லணும், முருகராஜனை. நான் விஷால் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற முருகராஜனை நான் அவர்கிட்ட பேச யாருனே தெரியாது ரொம்ப நாளைக்கு. பட் அந்த சிரிச்ச முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ தான் கேட்டேன், விஷால் சார் மேனேஜர்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அவர் கொஞ்சம் அறிமுகம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அது மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி நான் படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. விஷால் வச்சு மதகஜராஜான்னு படம் பண்ணலான் இருக்கேன். நல்லா இருக்குண்ணா, நீங்களாம் வந்து தொழில் தெரிஞ்சவங்க தாராளமாக பண்ணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறாரு, அண்ணா கதை ஒன்று கேட்டால் நல்லாயிருக்கு, பிரமாதண்ணா கதை நல்லா இருந்தால் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், அண்ணா சிவாவை கமிட் பண்ணிட்டோம். அது ஏன் ஷூட்டிங்கில் தான் சிவாவை கமிட் பண்ணிட்டோம், பிரமாதமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு நாள் ஷூட்டிங்கில் வந்து சந்தானம் இருக்காருனாரு. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனாரு. இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் படமும் ரெடி ஆயிடுச்சு. என் படம் தான் இன்னும் முடிஞ்சு ரிலீஸ் ஆன வழியே காணோம். பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டு முருகராஜனை வந்து சினிமாவை தெரிஞ்சு எப்படி படம் எடுத்தாருனாலும் அருமையான பிளானிங் அருமையாக பண்ணியிருக்காரு. அது தெரிஞ்சால் ராமராவ் சார் அண்ட் அஜய் வந்து அவரை நம்பி இந்த படம் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்லபடியாக, ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ட்ரெண்டுங்கிறதுக்காக எதை எடுத்தாலும் ஓடாது. ட்ரைலர் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஓப்பனிங் டீசர்ஸே வந்து ரொம்ப சிவாக்கு ஃபோன் பண்ணி உடனே சொன்னேன். எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.